12 ராசிகள்லயே நல்ல ஒரு பேச்சு திறனும், நல்ல ஒரு அறிவு திறனும் உள்ள ஒரு நபர்கள். புதிய விஷயங்கள கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே, இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள சொல்லலாம். மற்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரிவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. சின்ன வயசா தான் இருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு அனுபவசாலிகளா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெருசா இவங்களுடைய சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அறிவு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க. அறிவை வச்சே ஒருத்தன் முன்னுக்கு வரான்னா, நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்கு? வருகின்ற வாரத்துல என்னென்ன மாற்றங்கள அவங்க சந்திக்க போறாங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது? எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு. அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்களை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, கட்டுறது கைமண் அளவாக இருந்தாலும் கல்லானது உலக அளவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுவரையிலும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இயல்பாகவே நிறைய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், நிறைய விஷயங்களை கற்று வைத்திருப்பாங்க. எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்த ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். அந்தளவுக்கு டேலண்ட்டாக இருப்பாங்க அந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். துணிந்தவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய துக்கமாகவோ துன்பமாகவோ இருக்காது. அது மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே எந்த விஷயத்தில் இறங்கினாலும் ரொம்ப திறமையாக செயல்பட்டு முன்னுக்கு வர முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். திறமையை நம்புங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை நம்புங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க நண்பர் உதவி செய்கிறாங்க, உங்களுடைய உறவுகள் உதவி செய்யுது அப்படின்னு இல்லாமல் உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களுடைய உழைப்பு நம்புங்க. உங்களுக்கான வெற்றி பாதை உங்களுடைய கண்ணில் தெரியும். இந்த காலகட்ட கிரக அமைப்பும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அறிவியே ஆயுதமாக கொண்ட ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி பெற முடியும், முயற்சி இருந்தால் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் திறமையும் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. ஏன்னா நிறைய தோல்விகள், நிறைய இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த விழுவதெல்லாம் எழுந்து ஓட தான். இந்த தோல்வியை கண்டு பயந்து அதே இடத்துல உட்காராமல் இந்த விழுந்த இடத்துலையே இல்லாமல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். இதனால் வரையிலும் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தது போதும். இனிமேல் நீங்கள் வெற்றிக்கான பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. முன்னேற்றத்துக்கான எல்லா வழியுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். சரி, அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் புதன் சுக்கிரனும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரயஸ்தானத்தில் சூரியன், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசிக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் இனிமை இருக்கும். அதனால் மற்றவங்களாம் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இனிமையாக அந்த காலகட்டத்தில் பேசுவீங்க. இந்த இனிமையாக பேசி பல காரியங்கள் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சின் மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போது, எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. பேசிய ஒரு சில ஆர்டரெல்லாம் நீங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ தாமதமாச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உடனடியாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு முதலாளாக போய் நிற்பீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோகம்
யோகம் இருக்குது. நீங்கள் போய் உதவி தான் செய்ய போகிறீங்க. உதவி செய்யறத நானும் தடுக்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவனுக்கு பிரச்சனைன்னு போய் முதல் ஆளாக நிற்பீங்க. உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கடந்த வாரத்தில் கொஞ்சம் மந்த நிலையாக இருந்திருக்கும். வருமானம் கொஞ்சம் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். சேமிப்பை உயர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வழக்கத்தை விட ஓரளவுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு முழு கவனத்தோடு ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியால் ஒரு பாராட்டோ அல்லது அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்களோ, அவங்க மூலிமா ஒரு சில சம்பள உயர்வோ, ஊதிய உயர்வோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்காம உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற வாரத்தில் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. மேலதிகாரியாகட்டும் அல்லது சக ஊழியர்களாகட்டும் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க. அப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மிதுனராசி என்பவர்கள் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடைவெளி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுடைய ஈடுபாடோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு கரெக்டாக வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கூட இருக்கிறவங்களால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக சக கலைஞர்கள் மூலிமா ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசி என்பவர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய நபரோட உதவி கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். இன்னும் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலிடத்துலேருந்து கூட உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் வருகின்ற வாரம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த ஓராண்டுகளாகவே கொஞ்சம் மந்தமான நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மந்த நிலை மாறும். ஒவ்வொரு விஷயத்திலுமே கூடுதல் கவனத்தோடு படிப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. எந்த வேலையிலையும் முழு கவனத்தோடு இருங்க. இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை கூடுதலாக கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது. ஆசிரியர்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனடியாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணியோ அல்லது அவர்கிட்ட நேரடியாக போய் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திட்டு படிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு வஸ்திரமோ அல்லது அவருக்கு ஒரு இனிப்போ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவருடைய ஆசையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அந்த குரு ஆசி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். நம்மளுடைய வியூவர்ஸுக்காக இது ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தோம். ரொம்ப நாளாக நாங்கள் இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையல. பொதுவாக நீங்கள் கடன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளிகை நேரத்தில் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த குளிகை நேரம் இருக்கான்னு பார்த்துட்டு எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குளிகை நேரம் இல்லாத டைமில் தான் எடுப்பாங்க. ஏன்னா மீண்டும் அந்த வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குளிகை நேரம் பார்த்து எடுப்பாங்க. இந்த குளிகை நேரம் இல்லாத டைமில் தான் எடுப்பாங்க பொதுவாக. அதனால தான் இந்த கடன் வாங்குறது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நேரம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குளிகை நேரத்தில் நீங்கள் ஒரு பொன் பொருள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறது இதெல்லாம் செய்யலாம். ஒரு நிலம் வாங்குறது இதெல்லாம் வாங்கலாம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அது வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். மற்றபடி இந்த கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த குளிகை நேரத்தை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய செலவுகள், ஆரோக்கிய ரீதியாக அதாவது சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பூர்வீக
பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை, சகோதரரால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கடந்த ஓராண்டுகளாகவே கொஞ்சம் இழுபறியான நிலை தான் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை மீண்டும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொழிலில் அந்த கடந்த வாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்துச்சு இல்லையா, அந்த உறவு மீண்டும் வந்து ஒன்று சேர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அப்படி ஒன்று சேரும்போது நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வீணாக அந்த இடத்துல தடிமனான வார்த்தைகளை பேசினீங்கன்னா அது ஒரு சில இடைஞ்சல்களை தரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும், வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகும். நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அலுவலகத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான வேலை இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் புதன்கிழமை தோறும் ராமரை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு புதன்கிழமை தோறும் போய் அந்த பெருமாளை தரிசிச்சுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகமாகணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.